வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது உளுத்தங்களி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் களி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, பனங்கட்டி, குத்தரிசி, எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். முதல்ல நாங்கள் இதுல அளந்து எடுத்துக் கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா நான் இதுல உளுந்த அளந்து எடுத்துக்கொள்ள போறேன். ஒன்று, 2 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இந்த 2 கப் உளுந்துக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கொள்ள போறேன். நான் பாருங்க, குத்தரிசி வந்து நான் ஒரு கல்லு மண் அப்படி பார்த்து நீங்க என்ன கலக்கி உடனே காய வைக்கணும். தண்ணி வடிச்சு, தண்ணி வந்து உளுந்து ஊறக்கூடாது. வறுத்து நாங்கள் எடுக்க போறோம். ஆரம்பிச்சு நாங்கள் உடனே வடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்ப கலவுன உளுந்த நாங்கள் இந்த வடியில வடிச்சு கொள்ளுவேன். வடிச்சிட்டு நாங்கள் இதுல காய விட்டுக் கொள்ளுவோம். அரிசியையும் நல்லா பிணைஞ்சு கழுவி காய வச்சு கொள்ளுவோம். எங்களுக்கு இந்த உளுந்தும் அரிசியும் வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படி நாங்கள் காய வச்சு போட்டு பிறகு நாங்கள் இதை என்ன செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா நாங்கள் கழுவி காய வச்சிருந்த அரிசியும் உளுந்தும் எல்லாம் காஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள போறோம். பாத்தீங்கன்னா சட்டி எங்களுக்கு சூடாகட்டும். பாத்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது. இப்ப நான் வந்து அரிசியை வறுத்து எடுத்துக்கொள்ள போறேன். பாருங்க, இப்ப அரிசி வந்து எங்களுக்கு வரப்பட்டு உங்களுக்கு முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். பாருங்க, நல்லா வரப்பட்டு கொண்டு வந்துட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படி வறுத்தோம்னா காணும். நல்லா வறுக்கணும் மட்டும் இல்ல. பாருங்க, இப்ப நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இருக்க இறக்கி போட்டு இதே சட்டியில நாங்கள் உளுந்த வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம். பாருங்க, பாத்தீங்கன்னா உளுந்து வரப்பட்டுட்டு இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம். ஆற விட்டுக் கொள்ளுவோம். உங்களுக்கு உளுந்து வந்து இப்ப நல்ல சூடா இருக்குது, ஆறட்டும். உங்களுக்கு உளுந்து வந்து வறக்க நல்ல வாசமா இருக்கும். அப்ப நீங்க நல்ல வாசம் விரைக்குள்ள நீங்க ஒரு வாசம் வந்தா பிறகு ஒரு 10 நிமிஷம் விட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து வந்து நல்ல வடிவா வரப்பட்டு வந்துடும். இப்ப எங்களுக்கு உளுந்தும் அரிசியும் ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா வறுத்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிச்சு. இனி நாங்கள் இதை திரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம், பவுடர் ஆக்கி எடுத்துக் கொள்ளுவோம். இப்ப நாங்கள் போட்டுக் கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா இப்ப நான் வறுத்த அரிசியையும் ஒன்றா கலந்து கொள்ள போறேன். இப்ப நாங்கள் ரெண்டையும் கலந்து விட்டுக் கொள்ளுவோம். இனி வந்து நாங்கள் மூடி பவுடர் ஆக்கி கொள்ளுவோம். கலந்து எடுத்துக்கிறேன். இனி வந்து நாங்கள் இதை பவுடர் ஆக்கி கொள்ளுவோம்.
ஒருக்கா கிளறி விட்டுக் கொள்வோம். பெருமங்களுக்கு கட்டையா இருக்குது, நாங்கள் இன்னும் பவுடர் ஆக்கி கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல பவுடரா வந்துட்டுது. இனி நாங்கள் எப்படி இதை ஆற விட்டுட்டு நாங்கள் போத்தல்ல போட்டு மூடி வச்சு போட்டு நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து களி செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் இதை ஆற வச்சு கொள்ளுவோம். பனங்கட்டியை நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம். இது சரியான இறுக்கமா இருக்கும். மறுபடியும் நாங்கள் கத்தியால சீவன மாதிரி வெட்டி எடுத்தோம்னா எங்களுக்கு இலகுவா கரைஞ்சு கொள்ளும். மறுபடியா நாங்க வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொள்ளுவோம். போட்டு நாங்கள் மெல்லிய சுடு தண்ணியை ஊற்றி இதை கரைச்சு கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி அடுப்புல வச்சு எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. இப்ப நான் மா அளந்து எடுத்துக்கொள்ளப்பேன். நான் பாத்தீங்களா 250 கிராம் மா அப்படித்தான் அளந்து எடுத்துக்கொள்ளப்பேன். அரிசியும் உளுந்தும் வறுத்து திரிச்சு நாங்கள் அதுல நான் 250 கிராம் அப்படியே எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெயும் சர்க்கரை ஒரு 180 கிராம் எங்களுக்கு காணும். இப்ப கரைச்சு வச்சிருந்த சர்க்கரைய அடுப்புல வச்சு நாங்கள் காய்ச்சி கரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். மெல்லிய சூடாகி சூடேறி வரைக்கே எங்களுக்கு இந்த பனங்கட்டி எல்லாம் கரைஞ்சி கொள்ளும். என்னத்துக்காக இது அடுப்புல வச்சு கரைச்சு எடுக்கிறோம்னா இந்த பனங்கட்டியில இருக்கிற ஓலை மண்ணுகள் தூசுகள் எல்லாம் இதோட கரைஞ்சு நாங்கள் வடிக்கேக்க வந்துடும். ஆனபடியா நாங்கள் அடுப்புல வச்சு இந்த பாத்தீங்கன்னா கட்டியா இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வச்சு காய்ச்சினோம்னா எங்களுக்கு அளவா வந்துடும், கரைஞ்சு வந்துடும் எங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டவங்களுக்கு இனி நாங்கள் இதை வடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம். பாருங்க அடியில உங்களுக்கு தெரியும் தூசுகள் இருக்கிறது. இப்ப வடிச்சு போட்டு நாங்கள் வறுத்து திரிச்சு வச்சிருந்த உளுந்து அரிசிமா இருக்குத்தானே அந்த மாவை நாங்கள் இந்த பனங்கட்டி பாகுக்குள்ள நாங்கள் போட்டு நல்லா கூழா கட்டி இல்லாம நல்லா கூழா கரைச்சு எடுத்து கொள்ளணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி கரைச்சு கொள்றேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா கட்டி இல்லாம நாங்க நல்லா கரைச்சிட்டு இனி அடுப்புல வச்சு நல்லா நாங்கள் இந்த தண்ணி எல்லாம் பத்தி இறுக காய்ச்சணும். நாங்கள் தொடர்ந்து நல்லா காய்ச்சி கிளறி விட்டு காய்ச்சி கொண்டே இருக்கணும். இப்ப பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் இறுகி குமிழியா வெடிக்க தொடங்கிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்படி வெடிச்சு விரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் இருக்குதானே இந்த நல்லெண்ணெயை விட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளணும். இல்லையானா அடியில எரிஞ்சு கொண்டு வந்துடும். அடுப்பையும் நாங்கள் நல்லா லோவுல ஹீட்டை வச்சு கொள்ளணும். வச்சு நல்லா கிளறி விட்டு விட்டு கொடுக்கணும். அப்பதான் இந்த நல்லெண்ணெய் களியோட நல்ல வடிவா சேர்ந்து கொள்ளும்.
இப்ப பாத்தீங்கன்னா சட்டியில ஒட்டாம எங்களுக்கு திரள தொடங்கிட்டு களி இப்படி விரையக்குள்ள நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம். நாங்கள் செய்தெடுத்த உளுத்தங்களிய வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளலாம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை சாப்பாடா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை கூடுதலா எல்லோருமே சாப்பிட்டு கொள்ளலாம். சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வேற சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த உளுத்தங்களி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.